வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையிலான மோதல்கள் கடந்த அக்டோபரில் தொடங்கி எல்லை கடந்த தாக்குதலில் உச்ச அளவுக்கு இப்போது சென்றுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தெற்கு லெபனான் முழுவதும் இஸ்ரேல் டசன் கணக்கான தாக்குதல்களை நடத்தியது. லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறும்போது அக்டோபர் 7ஆம் தேதி காசா போர் தொடங்கிய பின்னர் லெபனானுக்குள் மிக தீவிரமான விமான குண்டு வீச்சு தாக்குதல்கள் இப்போது நடக்கின்றன. தெற்கு லெபனானில் உள்ள 120 ஹெஸ்பொல்லா ராக்கெட் லான்ச்சர்களை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF கூறியது. அவை இஸ்ரேல் மீதான உடனடி தாக்குதல்களுக்கு தயார் நிலையில் இருந்தபோதே அவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் IDF கூறியது. மொத்தத்தில் ராக்கெட் லான்ச்சர்களில் ஏவப்படுவதற்கு தயார் நிலையில் இருந்து 1000 ராக்கெட்களும் அந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த 1000 ராக்கெட்களும் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருந்தால் அது இதுவரை ஹெஸ்பொல்லாவால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மிகப்பெரிய தாக்குதலாக இருந்திருக்கும். நேற்று வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் ரத்வான் படைப்பிரிவின் பிரதான தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டதற்கும் அதற்கு முன் நடந்த தகவல் தொடர்பு சாதன குண்டுவெடிப்புகளுக்கும் ஹெஸ்பொல்லா மிகப்பெரிய அளவிலான பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அதனால் இஸ்ரேலின் வடக்கு எல்லை முன்னெப்போதும் இல்லாத அளவில் கடும் உஷார் நிலையில் உள்ளது. இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தொடர்ச்சியாக எல்லை கடந்து லெபனான் வான் பகுதிக்கு சென்று குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்திவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கின்றன. வடக்கு இஸ்ரேலிலும் தெற்கு லெபனானிலும் போர் சூழ்நிலை காணப்படுகிறது. இஸ்ரேலிய இராணுவத்தின் கூற்றுப்படி தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் ஹெஸ்பொல்லாவுக்கு சொந்தமான பல கட்டடங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளும் தாக்கப்பட்டன. தாக்குதல் இன்று அதிகாலையில் தொடங்கி பல அலைகளில் நடத்தப்படுகின்றன. ஹெஸ்பொல்லா அமைப்பின் இராணுவ திறன்களையும் இராணுவ உள்கட்டமைப்பையும் IDF தொடர்ந்து சேதப்படுத்துகிறது மற்றும் சீரழிக்கிறது என்று இஸ்ரேலிய இராணுவம் மேலும் கூறியது. தாக்குதல்களை தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலில் உள்ள பல நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள பொதுமக்களுக்கான வழிகாட்டுதலின் பட்டியலை IDF வெளியிட்டது. மெரோம் ஹஹலில் பிராந்திய கவுன்சில், அப்பர் கலிலி பிராந்திய கவுன்சில் மற்றும் கோலன் ஹைட்ஸ் நகரங்களில் உள்ள கேஸ்ட்ரின் மற்றும் வடக்கு நோக்கி உள்ள நகரங்களில் உள்ள பொதுமக்களுக்கு வழிகாட்டுதல்கள் பொருந்தும். IDF அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் வீடுகளுக்கு வெளியே நடமாடுவதை குறைக்கவும், பெரிய கூட்டங்களை தவிர்க்கவும், நகரங்களின் நுழைவாயிலை காக்கவும், வெடிகுண்டு பாதுகாப்பு தங்குமிடங்களுக்கு அருகாமையில் இருக்கவும் அறிவிப்பு விடுத்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த வழிகாட்டுதல்களை பின்தொடருமாறும் அறிவுறுத்தியுள்ளது. லெபனானுக்குள் இஸ்ரேலின் பெரிய விமான தாக்குதல்கள் லெபனானில் இருந்து இஸ்ரேலிய வடக்கு நகரங்கள் மீது கடுமையான ராக்கெட் தாக்குதல்களின் பின்னர் வந்தன. இஸ்ரேலிய பாதுகாப்பு ஸ்தாபனம் ஹெஸ்பொல்லாவுடன் சாத்தியமான முழுமையான போருக்கான தயார் நிலையை முழு அளவில் வைத்திருப்பதாக அறிவித்துள்ளது. ஹெஸ்பொல்லா குறுகிய நேர வித்தியாசத்தில் இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறையின் வடக்கு கட்டளை தளமான மிஷார் தளத்தை நோக்கி கத்யூஷா ராக்கெட்களின் மூலம் தாக்கியதாக அறிவித்தது. ஹெஸ்பொல்லா வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பில் 2 தனித்தனி நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய இராணுவ வடக்கு கட்டளை தள தலைமையகம் எயின் ஸ்டேடியம் தளத்திலும் மற்றும் இஸ்ரேலிய விமானப்படையின் மெரோன் விமானப்படை தளத்தில் உள்ள வான் கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் விமான செயல்பாட்டு துறை மீதும் கத்யூஷா ராக்கெட்களால் சரமாரியாக தாக்கியதாக தெரிவித்தது. ஹெஸ்பொல்லாவின் அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் காசா பகுதியில் உள்ள உறுதியான பாலஸ்தீனிய மக்களுக்கு அவர்களின் வீரமிக்க மற்றும் கௌரவமான எதிர்ப்புக்கு ஆதரவாகவும் மற்றும் உறுதியான தெற்கு லெபனான் கிராமங்கள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. லெபனானில் இருந்து இயங்கும் அல்மாய்டின் தொலைக்காட்சி நிபுணர் லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலின் மேல்கலிலி நோக்கி தீவிர ராக்கெட் தாக்குதல்கள் நடப்பதை நேரடி ஒளிபரப்பில் காட்டினார். இஸ்ரேலிய ஊடகங்கள் சமீபகால தாக்குதல்களில் ஹெஸ்பொல்லா 90க்கும் மேற்பட்ட ராக்கெட்களை ஏவியதாக குறிப்பிட்டுள்ளன. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட சஃபேட் குடியிருப்புகளில் ராக்கெட் தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் தொடர்ந்தும் ஒலித்த வண்ணம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளன. தாவீதின் சிறப்பு நட்சத்திரம் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை அளவை Dக்கு உயர்த்தியது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஊடகங்கள் லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலுக்குள் வந்து வீழ்ந்ததால் வடக்கே செல்லும் போக்குவரத்திற்கு ஐலட் ஹஷாகர் பகுதியில் நெடுஞ்சாலை இலக்கம் 90 மூடப்பட்டதாக தெரிவித்தன. அந்த பகுதியில் ரோஷ்பினாவில் உள்ள கட்டடம் ஹெஸ்பொல்லாவால் ஏவப்பட்ட ராக்கெட்களால் நேரடியாக தாக்கப்பட்டது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கலிலியில் உள்ள ஷ்லோமி குடியேற்றத்தின் குழுவின் தலைவர் குடியேற்ற வாசிகளை தங்குமிடங்களை விட்டு எக்காரணத்துக்காகவும் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்.
ஹெஸ்பொல்லா இந்த போரில் முதன்முறையாக லெபனான் இஸ்ரேலிய எல்லையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் அல் உலைகா தளத்தில் உள்ள 36வது பிரிவின் 188வது கவசப்படை பிரிவின் தலைமையகத்தை கத்யூஷா ராக்கெட்களை கொண்டு தாக்கியதாக அறிவித்துள்ளது. அதன்பின் சற்று முன் ஹெஸ்பொல்லா வெளியிட்ட அறிவிப்பில் 2 தனித்தனி நடவடிக்கையில் வடக்கு இஸ்ரேலின் நஃபாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் 210வது கோலன் பிரிவின் தலைமையகத்தையும் ஈலாட் கஷாகரில் புதிதாக நிறுவப்பட்ட 91வது படைப்பிரிவின் தலைமையகத்தையும் குறிவைத்து கத்யூஷா ராக்கெட்களை ஏவியதாக அறிவித்தது. இஸ்ரேலின் மெர்கன் டேவிட் அரோங் மீட்பு சேவையின் தலைவர் எலிபின் வைனெட் செய்தி தளத்திடம் மெட்ரோலாவில் உள்ள MTN நிலையம் நேரடியாக தாக்கப்பட்டுள்ளதாக தனக்கு அறிக்கைகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். கட்டடத்திற்கு சேதம் ஏற்பட்டது, அங்கிருந்தவர்களுக்கு காயங்கள் ஏதும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். வடக்கு இஸ்ரேலில் உள்ள மெட்ரோலாவில் மேயர் டேவிட் அசாலே பல வீடுகளை தாக்கி தீயை மூட்டிய ராக்கெட்களால் பெரும் சேதம் ஏற்பட்டதாக அறிக்கை வெளியிட்டார். போர் தொடங்கியதிலிருந்து இது போன்ற எதையும் நான் பார்த்ததில்லை என்றார் அவர். முன்னதாக நேற்று வெள்ளிக்கிழமை ஹெஸ்பொல்லா ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களில் 2 இஸ்ரேலிய ராணுவ துருப்புகள் கொல்லப்பட்டதாக கூறி அவர்களது பெயர்களையும் வெளியிட்டது IDF. அதே தாக்குதலில் 9 இஸ்ரேலிய ராணுவ துருப்புகளும் காயமடைந்தனர். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே தாக்குதல்கள் அதிதீவிரமாக தொடங்கியுள்ளன. தாக்குதல்களின் அளவு மற்றும் வேகம் அதிகரிக்கிறதே தவிர குறைவதாக தெரியவில்லை.